நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அறுவடை பண்ண போகிறோங்க. சுரக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா எடையை குறைக்கும், ரொம்ப குளிர்ச்சி உள்ளது. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ, இல்லை பாருங்கள், நானே வீடியோ எடுத்து போடுறேன், அதனால தான் பிரச்சனை. பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குது, குண்டானது. பாருங்க, கிர்னி பழம் சின்ன பந்தலில் தாங்க போட்டிருக்கேன். நோக்காவை எடுத்துக்கலாம். இழுத்துருச்சு எல்லாம். பாருங்கள், கோவக்காய், வெள்ளரி பிஞ்சு எல்லாம் வந்திருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் 2வது பழம் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பழம் எடுத்துட்டேன், இப்போ 2வது பழம் எடுக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ பழுத்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2வது பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நானே எடுத்து நானே வீடியோ போடுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பந்தல் பாருங்கள், எவ்வளோண்டு பந்தலில் எனக்கு இந்த காய் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ பெருசாக சின்ன வெங்காயம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு வெங்காயம் பாருங்கள், ஒன்று தாங்க போட்டேன். சும்மா கொஞ்சம் இதில் எனக்கு கிடச்ச அறுவடைங்க இது. எல்லாம் வச்சுருக்கேங்க. வெங்காயம் பாருங்கள், கருவேப்பிலை நான் நுனியை கட் பண்ணி பட்டையும் லவங்கமும் டெய்லி ஊற்றுனுங்க. இப்போ நல்லா தலைன்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் ஒன்று இருக்குது. ஆனால் கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இந்த நுனி கட் பண்ணி விட்டால் நல்லா வளருங்க. இங்கேயும் இதையும் எடுத்துக்கலாம். இன்சுலின் எல்லாம் எடுத்துக்கலாங்க, சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ தான் நான் வச்சுருக்கேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை சாப்பிட்டோன்னா வெறும் வயிற்றில் நல்லதுங்க. செம்பருத்தி பூவை எடுத்துக்கலாம். இது இதய படப்படப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு பூ சாப்பிட்டா கூட போதுங்க. இங்கே தூதுவளையும் வச்சுருக்குங்க. அறுவடை இன்னைக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கிர்னி பழம் 2வது பழம் எடுத்திருக்கேங்க. எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது தவிர சொரக்காங்க, அப்புறம் கொய்யா இலை, சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டியதுங்க. அப்புறம் இன்சுலின் இலைங்க, அதுவும் சுகருக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தி, அது பார்த்திங்கன்னா உடல் நம்மளுடைய இதய படப்படப்பு அந்த மாதிரிக்கெல்லாம் இதயத்தை பாதுகாக்குது. வெங்காயம் கிடச்சிருக்குங்க. அது தவிர எனக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொய்யா இலை, சுகர் வெந்தயம் போட்டு குடித்தா சுகர் லெவல் கம்மியாகுங்க. இந்த இன்சுலின் இலை வளர்த்திங்கன்னா நம்ம ஊசி போடுற அளவுக்கு போக தேவையில்லைங்க. இந்த இலையை நம்ம வெறும் வயிற்றிலோ இல்லை மாலை வேலையிலையோ சாப்பிட்டோன்னா இலைக்கு நம்ம சுகர் லெவலுக்கு போகாமல் நம்ம ஆரோக்கியமாக உடலை பாதுகாத்துக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சந்தோஷமாக இருக்கலாம். எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் 0% நான் செடியாக ஆரம்பித்து செஞ்சுருக்கேன். என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் அந்த மாதிரி வளர்த்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.